Let's start our class with a prayer. Chant Om for 3 times and then Sagana Vavatu. All of you sit straight and close your eyes. Take a deep breath. Om. 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 Om Sagana Vavatu Saganau Bhunaktu Sagaviryam Karavavahai Tejasvinavaditamastu Mave Vishavahai. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. கண்ணா, நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஆன்ற குடிப்பிறதல் அப்படிங்கிற துணைப்பாடம். நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல செயல்களை செய்து நற்பெயருடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய துணைப்பாடத்தை பத்தி பார்த்தோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது வேற்றுமை. வேற்றுமைனா என்ன? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. அந்த வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. வீட்டை கட்டினான். இட்டு கூட்டல் ஐ, டை. மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள். கண்ணனால் எழுதப்பட்டது. நான்காம் வேற்றுமை உருபு கு. அவனுக்கு குடு. ஐந்தாம் வேற்றுமை உருபு இன். வீட்டின் கண் சென்றனர். ஆறாம் வேற்றுமை உருபு அது. எனது புத்தகம். ஏழாம் வேற்றுமை உருபு கண். மேசையின் கண் புத்தகம் இருந்தது. கண் என்றால் இடம். சரியாமா? இதையே நம்ம விளக்கமா பார்க்கலாம். வேற்றுமை என்பது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காண்பிப்பது ஆகும். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளதல்லவா? இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. மேலே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியின் பொருள் தெளிவாக புரிந்திருக்கும். இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை, அதாவது ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகளை வேற்றுமை உருபுகள் என்றும் கூறுவர். இப்பொழுது மீண்டும் தெளிவாக வேற்றுமை என்றால் என்ன என்பதை விளக்குகிறேன். கவனமாக கேளுங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்றும் கூறலாம். வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியனவாகும்.
முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. முதலில் வேற்றுமை என்றால் என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்போம். வேற்றுமையின் வகைகள் எத்தனை? வேற்றுமையின் வகைகள் 8. அவை 1 முதல் 8ஆம் வேற்றுமை வரை ஆகும். இப்பொழுது 1 முதல் 8ஆம் வேற்றுமை வரை உள்ள வேற்றுமைகளை தெளிவாக பார்க்கலாம். முதல் வேற்றுமை. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலும் ஒரு சொற்றொடர் எடுத்துக்கொண்டால் அதில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் ஏதும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். ஒரு எழுவாயுடன் வேறு எந்த வேற்றுமை உருபுகளும், அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் போன்ற வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் அந்த எழுவாயானது தனித்து நின்று இயல்பான ஒரு பொருளை தருமானால் அது முதல் வேற்றுமை ஆகும். அப்படி என்றால் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று குறிப்பிடுவர். மீண்டும் ஒரு முறை, முதல் வேற்றுமை எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல், அதாவது எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் சேர்ந்து வராமல் எழுவாய் மட்டும் தனியாக நின்று பொருளை தருவது முதல் வேற்றுமை எனப்படும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் நாம் குறிக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றால், பாவை வந்தாள். பாவை என்பது எழுவாய், வந்தாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இங்கு எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் வராமல் ஒரு வாக்கியம் பொருள் தந்திருப்பதனால் இது எழுவாய் வாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, பாவை வந்தாள். பாவை வந்தாள் என்ற வாக்கியத்தில் பாவை எழுவாய், எழுவாயுடன் எந்த ஒரு வேற்றுமை உருவும் சேர்க்கப்படவில்லை. ஆனால் இந்த வாக்கியம் முழுமையான பொருளை தருவதனால் இது முதல் வேற்றுமை எனப்படும். 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருவு ஐ என்பதாகும். கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். 2 வாக்கியங்களையும் பார்த்தோம் என்றால், முதலில் கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணரை என்பது இங்கு பெயர் சொல்லுடன் ஐ சேர்ந்து வந்துள்ளது. அதே போன்று கபிலரை பரணர் புகழ்ந்தார் என்பதில் கபிலர் என்ற பெயர் சொல்லுடன் ஐ என்ற வேற்றுமை உருபு இணைந்து வந்துள்ளதனால் இது 2ஆம் வேற்றுமை உருபு ஆகும். 2ஆம் வேற்றுமை உருபு என்பது ஐ. முதல் வேற்றுமை உருபு கிடையாது. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. இங்கு இந்த வாக்கியத்தில் கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணர் என்பது பெயர் சொல். பெயர் சொல்லுடன் இணைந்து மட்டுமே வேற்றுமை உருபுகள் வரும். மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் நீங்கள் நினைவு கூற வேண்டும், வேற்றுமை உருபுகள் பெயர் சொல்லுடன் மட்டுமே இணைந்து வரும். முதல் வாக்கியத்தில் கபிலர் பரணரை புகழ்ந்தார். 2ஆம் வாக்கியத்தில் கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஐ பெயர் சொல்லுடன் ஐ இணைந்து வந்துள்ளதனால் இது 2ஆம் வேற்றுமை ஆகும். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதனால் 2ஆம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறலாம். 2ஆம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும். முதலில் ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணை என்பது பெயர் சொல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது ஒரு ஆக்கல். கட்டப்படுதல் என்பது ஒரு செயலை செய்தல், அதனால் இது ஆக்கல். அழித்தல். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இது அழித்தல், முழுவதுமாக கைவிடுதல், அழித்து விடுதல். அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். ஐ மதுரையை அடைந்தான். அடைதல் போய் சேர்தல்.
நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார், முழுவதுமாக அதிலிருந்து வெளியேறுதல், நீத்தல். ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒன்று மற்றொன்றை ஒத்து போதல். தமிழ் நம்முடைய உயிரை போன்று, உயிருக்கு இணையாக ஒத்து போவதால் இது ஒத்தல். உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். உடைமை என்பது அவர்களுக்கே உரித்தானது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அப்படி என்றால் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. பெயர் சொல்லுடன் இந்த ஐ சேர்ந்து வந்தால் இது பெயர் சொல் செய்யப்படு பொருளாக மாறிவிடும். அப்படியானால் இந்த இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். மூன்றாம் வேற்றுமை ஆல், ஆன், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆகும். இவற்றுள் ஆல், ஆன் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருட்களில் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என இரு வகைப்படும். கருவி பொருளானது முதற்கருவி, துணைக்கருவி என இரு வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் ஒரு பொருளாக மாறுவது தான் முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான், இதை கவனித்தால் மரத்தால் அந்த கருவியே செய்யப்படும் பொருளாக மாறி காட்சியளிக்கிறது. அதனால் இது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. மரத்தால் சிலையை செய்தான் என்பது முதற்கருவி. உளியால் சிலை செய்தான், சிலை செய்வதற்கு உளி தேவைப்படுகிறது, துணை புரிகிறது, அதனால் இது துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான், ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதை துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. ஏவுதல் செய்யுமாறு சொல்லுதல். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக புறந்தூய்மை நீரால் அமையும். ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டாக தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இந்த இரு எடுத்துக்காட்டுகளிலும் தாயொடு ஒடு என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு. இங்கு பெயர் சொல்லோடு இந்த மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து அந்த பெயர் சொல்லின் தன்மையை வேறுபடுத்தி காட்டுகிறது. அமைச்சரோடு, அமைச்சர் என்பது பெயர் சொல், இங்கு பெயர் சொல்லின் தன்மையை வேறுபடுத்தி காட்டுவதனால் இது வேற்றுமை எனப்படும். நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை மனிதனுக்கு பகை, இது நமக்கு எளிதாக புரியும். நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். நட்பு. தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இங்கு கு என்பது நான்காம் வேற்றுமை உருபாக வந்துள்ளது. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக என்று வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை என்றாலும் அது நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமை உருபு கொடை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களிலும் வரும். இதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஐந்தாம் வேற்றுமை இன், இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகளாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். நீங்கள் தலையின் இழிந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். தலையின், பாம்பின் தமிழ்நாட்டின்
ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். இதில் 5ஆம் வேற்றுமை உருபு இன் இல் என்பது தெளிவாக தெரிகிறது. தலையின். பாம்பின் பெயர் சொல்லோடு இன் என்ற வேற்றுமை உருபு இணைந்து வருவதனால் இது 5ஆம் வேற்றுமை ஆகும். பெயர் சொல்லோடு இன் அல்லது இல் என்னும் 5ஆம் வேற்றுமை உருபு இணைந்து வந்தால், இன் அல்லது இல் என்னும் வேற்றுமை உருபு இணைந்து வந்தால் இது 5ஆம் வேற்றுமை ஆகும். 6ஆம் வேற்றுமை அது, ஆது, அ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உருபுகள் ஆகும். அது, ஆது, அ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். 6ஆம் வேற்றுமை எப்பொழுதும் உரிமை பொருளில் மட்டுமே வரும். இந்த உரிமை பொருளை நாம் கிழமை பொருள் என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டாக, ராமனது வில், நண்பனது கை, அது, ஆது, அ ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. நாம் ஆது, அ என்னும் உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவதில்லை. அப்படி என்றால் முற்காலத்தில் நாம் இந்த உருபுகளை பயன்படுத்தி இருக்கிறோம். அது, ஆது, அ ஆகிய வேற்றுமை உருபுகள் 6ஆம் வேற்றுமை உருபுகள் ஆகும். ஆனால் நாம் இப்பொழுது ஆது, அ ஆகிய உருபுகளை பயன்படுத்துவது இல்லை. அப்படி என்றால் அது என்பதுதான் 6ஆம் வேற்றுமை உருபு. ராமனது, ராமன் என்னும் பெயர் சொல். அது, நது, அது என்பது ராமனது. ராமன் பிளஸ் அது, அது சேர்ந்து இந்த பெயர் சொல்லின் தன்மையை வேறுபடுத்தி காட்டுவதனால் 6ஆம் வேற்றுமை எனப்படும். 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண். மேல், கீழ், கால், எல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு என்ன? கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எப்பொழுது இடம்பெறும் என்றால், இடம் மற்றும் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபுகள் இடம்பெறும். எங்கள் ஊரின் கண். ஊர் என்பது இடம். அப்படி என்றால் இங்கு 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். கண். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண். இரவின் கண் மழை பெய்தது. இரவு என்பது இங்கு காலம். காலத்தினுடனும் 7ஆம் வேற்றுமை உருபு இணைந்து வரும். இரவின் கண் மழை பெய்தது. அப்படி என்றால் கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு. 8ஆம் வேற்றுமை. இது விழிப்பொருளில் வரும். இது விழிப்பொருளில் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். படர்க்கை என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். நாம் படித்ததுதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை. பேசுபவரை குறிப்பது தன்மை, முன்னிலை முன்னின்று கேட்பவர். யாரை பற்றி பேசுகிறோமோ பிறிதொருவர் மற்றொருவரை குறிப்பதுதான் படர்க்கை. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். அப்படி என்றால் விழி வேற்றுமை என்றால் என்ன? விழி என்றால் அழைத்தல். விழி வேற்றுமை என்பது படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை ஆகும். 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படும். 8ஆம் வேற்றுமைக்கு தனியே உருபுகள் கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. 8ஆம் வேற்றுமையில் அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் அழைப்பது 8ஆம் வேற்றுமை ஆகும். வேற்றுமை உருபு, சொல்லுருபு, பொருள் போன்றவற்றை காணலாம். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருட்களும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படும். இதற்கு உருபு கிடையாது. சொல்லுருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பொருள் பயனிலை ஏற்றல். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. சொல்லுருபு கிடையாது. பொருள் செய்யப்படு பொருள். 3ஆம் வேற்றுமை ஆல், ஆன், ஓடு, ஒடு. சொல்லுருபு கொண்டு, வைத்து, உடன், கூட. பொருள் கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. 4ஆம் வேற்றுமை கு. சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம்.
பொருள், கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். சொல்லுருபு இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். பொருள் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, அ. சொல்லுருபு உடைய. பொருள் கிழமை. ஏழாம் வேற்றுமை கண். உருபு ஏழாம் வேற்றுமையின் உருபு கண். சொல்லுருபு இல்லை. பொருள் இடம், காலம். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைப்போம். எட்டாம் வேற்றுமையை இதற்கு உருபு இல்லை, சொல்லுருபு இல்லை, பொருள் விழி, அழைத்தல். இவையே வேற்றுமை மற்றும் வேற்றுமையின் வகைகளாகும். வேற்றுமை என்பது பெயர் சொல்லின் தன்மையை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. வேற்றுமை 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்ற 8 ஆகும். இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது, வேற்றுமை உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமையை நாம் எழுவாய் வேற்றுமை என்று அழைப்போம். எட்டாம் வேற்றுமையை நாம் விழி வேற்றுமை என்று அழைப்போம். இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல், நான்காம் வேற்றுமை கு, ஐந்தாம் வேற்றுமை இன், ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை கண், எட்டாம் வேற்றுமை அது விழி வேற்றுமை. அதற்கு வேற்றுமை உருபுகள் கிடையாது. இவ்வாறு பெயர்ச்சொல்லுடன் இந்த வேற்றுமை உருபுகள் இணைந்து வந்து பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. நம்ம விளக்கமா பார்த்தோமா? சரி, இப்போ மிஸ் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பெயர்ச்சொல் என்றால் என்ன? பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். வெரி குட். வேற்றுமை என்றால் என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. வெரி குட்மா. எத்தனை வகை? 8 வகை. என்னென்ன வேற்றுமை? முதல், 2, 3, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. குட். எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபுகள் இல்லைமா? முதல் வேற்றுமைக்கு இல்லை, 8ஆம் வேற்றுமைக்கு இல்லை. வெரி குட்மா. வேற்றுமை உருபுகளுக்கு மொத்தம் எத்தனைமா? 6. என்னென்னமா 6? ஐ, ஆல், கு, இன், அது, கண். வெரி குட். சரிடா கண்ணா. இப்போ முதல் வேற்றுமைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? எழுவாய் வேற்றுமை, பெயர் வேற்றுமை. அழைத்தல் பொருளில் வரக்கூடிய வேற்றுமை எதுமா? விழி வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. வெரி குட்மா. சரி கண்ணா, கற்றலின் நோக்கம் என்ன அப்படின்னாமா, ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் இல்லையா? அந்த இலக்கணத்தை மரபு மாறாமல் வேறுபடுத்தி எப்படி பெயர் சொல், வினைச்சொல், இலக்கண முறை, இலக்கிய முறை அப்படி எல்லாம் சொல்லக்கூடியது நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் கற்றலின் நோக்கம். கற்றலின் வெளிப்பாடு என்ன? நாளைக்கு நம்ம எழுதும் போது எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுவோம் இல்லையா? முருகன் எழுதினான். முருகன் என்பது பெயர் சொல். எழுதினான், எழுதுதல் என்பது அவன் செய்யக்கூடிய செயல். அது வினைச்சொல் இல்லையாமா? திணை, உயர்திணை, அஃறிணை. பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எப்படி நம்ம வேற்றுமைப்படுத்தணும், எப்படி ஒற்றுமைப்படுத்தணும்? என்னமா? கண்ணனால் எழுதப்பட்டது. புத்தகத்துக்கு அட்டை போட்டான். எனது கை, எனது புத்தகம், எனது சட்டை. அந்த மாதிரி எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும் எல்லாமே நம்ம விளக்கமா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? வேற்றுமை அப்படின்னு சொன்னா என்னங்கிறது பத்தி நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி மரபு பிழை இல்லாமல் நம்ம வேற்றுமை உதவும். மரபு பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் தமிழ் மொழியை பிழை இல்லாமல் நம்ம கற்பதற்கும் இந்த வேற்றுமையானது பயன்படும். பிரேயர்மா கண்ணா, நம்ம கற்றலினுடைய நோக்கம் என்னம்மா? மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் இல்லையா? அந்த இலக்கணத்துல வேற்றுமை பத்தி நம்ம விளக்கமா பார்த்தோம். சரி, கற்றலின் வெளிப்பாடு என்ன?
பெயர் சொல்லினுடைய பொருளை எப்படி வேறுபடுத்தினா அவற்றினுடைய உருபுகள் என்ன, பெயரையும் வினையையும் சேர்த்து எழுதும்போது அந்த உருபுகளை வச்சுட்டு நம்ம எப்படி எழுதுனா வீடு கட்டினான்னாலும் வீட்டை கட்டினான்னாலும் ஒண்ணுதான். அவன் தா அப்படின்னாலும் அவனுக்கு தா அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதைய பத்தி நம்ம விளக்கமா பார்த்தோம். வினைச்சொல் நம்ம செய்யக்கூடிய செயலை குறிப்பது. பெயருக்கும் வினைக்கும் இடையில் வேற்றுமை உருபுகளை கொண்டு போய் சேர்த்து பொருள் எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லையாமா? பிழை இல்லாமல் எழுதினாதான் நம்ம முழு மதிப்பெண்களை வாங்க முடியும். புரிஞ்சுதா உங்களுக்கு? This is Lisa and Sukadev of Yoga Vidya. Welcome you for practice for new insights, relaxed eyes and improved eyesight. You can do this exercise standing, sitting on a chair or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes and become aware you want to be grateful to your eyes and you want to do something good for your eyes. Open your eyes, look towards the right and towards the left, towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes, feel your eyes, and with each exhalation imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again, look up, down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes, feel your eyes, and with each exhalation send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom and to the left and up to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. Now, other direction, counterclockwise. Do slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb.
Now look towards the tip of your nose to your thumb, far away. Your thumb, tip of your nose, thumb, far away. Thumb, tip of your nose, thumb, far away. Thumb, tip of your nose, thumb, and far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms, warming up your palms and increasing the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes and feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day. Your eyesight will improve. You don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and Sukadev wish you a day full of insights, full of calmness, peace and compassion. Closing prayer. All of you sit straight. Close your eyes. पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।